தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே. இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. வைர வரிகள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதில் பல்வேறு வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்ட போதிலும் இதுதான் முடிவானது என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. கோடை காலத்தில் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீரும் மற்ற பருவநிலை காலங்களில் 2 லிட்டர் தண்ணீரும் போதுமானது. அதே சமயம் உடம்புக்கு நல்லது என்று நினைத்து கொண்டு அதிகமாக தண்ணீர் குடிப்பதும் பிரச்சனை. இப்படி குடிப்பது சிறுநீரகங்களுக்கு கூடுதல் வலு தருவதாகத்தான் அமையும். ஏசி அறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு தாகம் எடுக்காது என்றாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம். அத்தியாயம் 1. சென்னையின் புறநகர் பகுதி. விடுவதற்கு இன்னமும் 30 நிமிடங்கள் மீதி இருந்த அந்த வைகரை இருட்டில் ஒரு மினி வேன் சீரான வேகத்தில் போய்கொண்டிருக்க அதன் முதுகில் ஒரு பிளக்ஸ் போர்டு கயிற்றால் கட்டப்பட்டு இருந்தது. கழுத்தில் மப்ளரோடு இருந்த ராகவன் வேனை ஒட்டி கொண்டிருந்தான். சிகரெட் புகையும் வாயோடு தனக்கு அருகில் உட்கார்ந்திருந்த இளைஞனை கூப்பிட்டான். குரலில் ஏதோ ரகசியம் பேசுகிற துணி. இளங்கோ சொல்லு. அந்த இளங்கோ உதட்டிலும் சிகரெட் தொற்றி இருந்தது. மணி எத்தனை? 5:45. இன்னும் 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். இருட்டு கரையிறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் போர்டை கட்டிட்டு யார் கண்ணிலும் படாமல் ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடணும். வழியில் செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. செக் போஸ்ட்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணனானா ஃபோனை போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். ராகவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் யாரோ அழைப்பதற்கு அடையாளமாக ஒளிர்ந்தது. இளங்கோ, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, எடுத்து யாருன்னு கேளு. இளங்கோ தன் விரலிடுக்கில் புகைந்து கொண்டிருந்த கடைசி சென்டிமீட்டர் சிகரெட்டை வெளியே சுண்டி எறிந்து விட்டு வைப்ரேஷனில் ஒளிர்ந்து கொண்டிருந்த செல்போனை எடுத்து இடது காதுக்கு கொடுத்தான். மறுமுனையில் ஒரு குரல் கேட்டது. என்ன, ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? போயிட்டு இருக்கோம். விடிஞ்சு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் போர்டை அந்த பைபாஸ் ஃபயர் ரோடு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாம் திட்டம் போட்டபடி நடக்கும். சரி, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. மறுமுனை செல்போனை அணைத்து விடவே வேனை ஓட்டி கொண்டிருந்த ராகவன் கேட்டான். ஃபோனில் யாரு? நமக்கு படியழைக்கிற பெருமாள். ரொம்ப பயப்படுறார் போல இருக்கு. பின்ன பயம் இருக்காதா? இளங்கோ சொன்ன வினாடி வேன் வேகத்தை குறைத்து கொண்டு அந்த செக் போஸ்டின் குறுக்கு கம்பத்திற்கு முன்பாக நின்றது. செக் போஸ்ட் சென்ட்ரி கையில் 6 செல் பெரிய டார்ச்சோடு வேனை நெருங்கினார். வேன் எங்கே போகுது? பொன்னேரி. வேன்ல என்ன? ஃப்ளெக்ஸ் போர்டு. சமமுக கட்சியின் மாவட்ட செயலாளர் அனல் புண்ணியகோடியின் பிறந்தநாள் விழா ஃப்ளெக்ஸ் போர்டு. உள்ள ஃப்ளெக்ஸ் போர்டு மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் இல்லை, வேணும்னா பார்த்துக்க. செக் போஸ்ட் சென்ட்ரி ஒரு நம்பாத பார்வையோடு வேனுக்குள் ஏறி பார்த்தார். ஃப்ளெக்ஸ் போர்டின் மேல் டார்ச்சின் வெளிச்ச வட்டத்தை வீசினார். போர்டில் அனல் புண்ணியகோடி தன் தலைக்கு மேல் 2 கைகளையும் உயர்த்தி பெரிதாக கும்பிடு போட்டபடி சிரித்தார். பல்வரிசை கொட்டை கொட்டையாக தெரிந்தது. அவருடைய போட்டோவுக்கு கீழே கவிதை வரிகள் ஓடியிருந்த. வாழும் வள்ளலே, புண்ணிய பூமியே, இன்று உனக்கு பிறந்த நாள். உன் தொண்டர்களாகிய எங்களுக்கு சிறந்த நாள். ஏழை மக்களுக்கு தங்களுடைய துன்பங்களை மறந்த நாள். உனக்கு வாழ்த்து சொல்ல அணியணியாய் வருகிறோம். செக் போஸ்ட் சென்ட்ரி டார்ச் வெளிச்சத்தை அணைத்துவிட்டு தலையசைத்தார். மூங்கில் கம்பு மேல் நோக்கி உயர்ந்தது. போங்க. வேன் நகர்ந்தது. ராகவன் பெருமூச்சு விட்டான். நல்ல வேலை ஆர்சி புக் கேட்கல. சென்ட்ரி டியூட்டி முடிகிற நேரம், அதுவும் தூக்க கலக்க வேற, அதுதான் அதிகமாக குடையல. வேன் வேகம் எடுத்தது. அடுத்த 5வது நிமிடம் பொன்னேரி பைபாஸ் 5 சாலைகளின் சங்கமத்தோடு வந்தது. சுற்றிலும் போடப்பட்டு இருந்த சோடியம் வேப்பர் விளக்குகள் வெளிச்சத்தை உச்சபட்சமாக உமிழ்ந்து அந்த இடத்தை ஒரு வெளிச்சக்காடாக மாற்றியிருந்தன. வேனை ஒரு மின்சார கம்பத்திற்கு பக்கத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். எந்த திசையிலும் ஆள் நடமாட்டம் இல்லை என்பது ஊர்ஜிதமானதும் ஃப்ளெக்ஸ் போர்டை இறக்கி தூக்கி கொண்டு போய் மின்சார கம்பத்தோடு சேர்த்து வைத்து கட்டினார்கள். இளங்கோ கேட்டான். ஸ்டிக்கரை நீ ஒட்டுறியா, நான் ஒட்டட்டுமா? நீயே ஒட்டு, என்னை விட நீதான் உயரம், சொன்ன இளங்கோ தன் கையில் வைத்து இருந்த அந்த நீண்ட கவரை பிரித்து அந்த 1 அடி நீளமுள்ள 2 ஸ்டிக்கர்களை எடுத்தான், கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட ராகவன் ஃப்ளெக்ஸ் போர்டு அருகில் போய் நின்றான். அனல் புண்ணியகோடி ஃப்ளெக்ஸ் போர்டில் சிரித்துக் கொண்டிருக்க அவருக்கு கீழே தெரிந்த வாசகங்களை பார்த்தான். வாழும் வள்ளலே, புண்ணிய பூமியே, இன்று உனக்கு பிறந்த நாள் என்ற வரிகளை படித்துவிட்டு கையில் இருந்த ஸ்டிக்கரை பிரித்து பிறந்த நாள் என்ற வார்த்தையின் மேல் இறந்த நாள் என்னும் வார்த்தையை ஒட்டினான். பிறகு கடைசி 2 வரிகளில் உள்ள உனக்கு வாழ்த்துக்களை சொல்ல அணியணியாய் வருகிறோம் என்ற வரிகளில் உள்ள வாழ்த்துக்களை சொல்ல என்னும் வார்த்தையின் மேல் மலர் வளையங்களை வைக்க என்று அச்சிட்ட ஸ்டிக்கரை ஒட்டினான். இளங்கோ இப்பொழுது முழு ஃப்ளெக்ஸ் போர்டையும் வாய்விட்டு படித்தான். வாழும் வள்ளலே, புண்ணிய பூமியே, இன்று உனக்கு இறந்த நாள். உன் தொண்டர்களாகிய எங்களுக்கு சிறந்த நாள். ஏழை மக்களுக்கு தங்களுடைய துன்பங்களை மறந்த நாள். உனக்கு மலர் வளையங்களை வைக்க அணி அணியாக வருகிறோம்.
சூப்பர் என்றான் ராகவன். கிளம்பலாமா? இருவரும் வேனுக்குள் ஏறிக்கொண்டார்கள். வேன் கிளம்பி சிறிது தூரம் போனதும் இளங்கோ தன் செல்போனை எடுத்து அதில் இருந்த சிம் கார்டை எடுத்துவிட்டு வேறு ஒரு சிம் கார்டை போட்டு சில எண்களை தட்டினான். மறுமுனையில் ரிங் போய் குரல் கேட்டது. முரட்டு துணி. யாரு? ஜம்பு பேசுறேன். எந்த ஜம்பு? நீ அனல் புண்ணிய கோடியின் வலது கை மெய்யப்பன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாத போது உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீ செல்போனை அனல் புண்ணிய கோடி கிட்ட கொடு. ஒரு முக்கியமான விஷயத்த அனல் கிட்ட பேசணும். விஷயம் என்னன்னு முதல்ல எங்கிட்ட சொல்லு. இதோ பார், அனல் கிட்ட நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவும் முக்கியமான விஷயம். இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா உயிர் போகிற விஷயம். ஏய் ஏய் நீ என்ன சொல்ற? அதான் சொன்னனே உயிர் போகிற விஷயம்னு. அது என்னன்னு தெரியணும்னா செல்போனை அனல் கிட்ட கொடு. உனக்கு 10 செகண்ட் அவகாசம். அதுக்குள்ள அனல் எங்கிட்ட பேசணும். இல்லைனா நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். இரு ஃபோனை கட் பண்ணிடாத, தலைவர்கிட்ட தர்றேன். கொடு. இளங்கோ காதில் ஒட்ட வைத்து கொண்ட செல்போனோடு காத்திருக்க அடுத்த சில வினாடிகளில் ஒரு குரல் கரகரத்தது. நான் அனல் பேசுகிறேன். வணக்கம் தலைவரே, உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். யாரா நீ? ஜம்பு தலைவரே. என்னது ஜம்பா? அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாதே. பார்த்தீங்களா தலைவரே, என்னை மறந்துட்டீங்களே. போன தடவை உங்களுக்கு 50வது பிறந்த நாள் அடையாறில் இருக்கிற அனுகிரகா கல்யாண மண்டபத்தில் நடந்தப்போ 50 கிலோ இடையில ஒரு ரோஜா மாலையை போட்டது நான் தான் தலைவரே. அப்போ நீங்கள் கூட என்னோட முதுகை தட்டி கொடுத்து உன்னோட பேர் என்னன்னு கேட்டீங்க. நான் ஜம்புன்னு சொன்னேன். அப்படியா? அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எவ்வளவோ பேர் எனக்கு ஆளுயர மாலையெல்லாம் போட்டாங்க. அத்தனை பேரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? அது சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஏதோ உயிர் போகிற விஷயம்னு சொன்னையாமே. ஆமாம் தலைவரே. என்னது? இன்னைக்கு உங்களுக்கு 51வது பிறந்த நாள் தானே தலைவரே? ஆமாம், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இறந்த நாள்னு யாரோ ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க தலைவரே. மறுமுனையில் அனல் புண்ணிய கூடி அதிர்ந்து போனவராக கத்தினார். ஏய் நீ என்னடா சொல்கிற? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் தலைவரே. பொன்னேரி பைபாஸ் ரோட்டில் 5 ரோடு சந்திப்பில் யாரோ உங்களுக்கு வேண்டாதவங்க அப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டை வச்சுருக்காங்க தலைவரே. நீ இப்போ எங்கே இருக்க? அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன் தலைவரே. நீ அங்கேயே நில்லு, நான் இப்போ காரில் புறப்பட்டு வர்றேன். வாங்க தலைவரே. உங்களை பிடிக்காத எந்த புறம்போக்கு நாயோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் மட்டும் சின்னதாக ஒரு கஞ்சாடை காட்டுங்க தலைவரே, போதும். அவனை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி 2ஆ வெட்டி போடுறேன். நான் இப்போ வர்றேன், நீ ஸ்பாட்லேயே இரு. வாங்க தலைவரே, நான் நங்கூர மாதிரி இதே இடத்துல நின்றுட்டு இருப்பேன். வைர வரிகள். மூட்டு வலி என்பது இன்றைக்கு இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சமீப காலமாய் பலரையும் வாட்டி வருகிறது. 5 வயது முதல் 10 வயதுக்குள் இருக்கும் குழந்தைகள் கால் வலிக்கிறது என்றால் சரியான ஓய்வே போதுமானது. 18 வயதை கடந்தவர்கள் என்றால் கால்சியம் சத்து மிகுந்த கீரை, பால், முட்டை, மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும். தினமும் மிதமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலுக்கு வைட்டமின் டி கிடைக்க காலை 10 மணி முதல் மதியம் 3 மணிக்குள் தினமும் 30 நிமிடமாவது வெயிலில் உலாவ வேண்டும். சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் தினமும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி அவசியம். அத்தியாயம் 2. ஹோட்டல் கோல்டன் கிளவுட்ஸ் இன்டர்நேஷனல். 3வது மாடியில் இருந்த கான்ஃபரன்ஸ் ஹால் மேல்தட்ட மக்களால் நிரம்பி இருக்க மேடையின் மையத்தில் உட்கார்ந்திருந்தான் ரோஹித். வயது 30ற்குள் இருக்கும். நிச்சயம் 6 அடி உயரம் இருப்பான் போல் தோன்றியது. அடர்த்தியான தனது தலைமுடியை வலது பக்கமாக வலித்து சீவி இன்னமும் ஒரு 5 வயதை தன் தோற்றத்தில் குறைத்து காட்டினான். மேடையின் ஓரத்தில் நின்றபடி ஒரு வழுக்குத்தலை நபர் பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நம் முன் மேடையில் உட்கார்ந்திருக்கும் ரோஹித் வயதில் இளையவராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் முழுமையான அறிவும் விஞ்ஞானத்தில் வியக்கத்தக்க சிந்தனைகளையும் கொண்டவர். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். ஆனால் என்னை கேட்டால் ரோஹித்திற்கு தெரியாத விஷயமே இல்லை என்று சொல்லலாம். 8 வகையான செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் திறன் படைத்த ஒருவரை அஷ்டாவதானி என்று சொல்வார்கள். ஆனால் ரோஹித் ஒரு நிமிஷ நேரத்தில் நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்கிறீர்களோ அத்தனை கேள்விகளையும் தன் காதுகளில் கேட்டு கிரகித்து கொண்டு பிறகு வேறு ஒரு விஷயம் பற்றி பேசிவிட்டு 10 நிமிடம் கழித்து அவரே ஒவ்வொரு கேள்வியையும் வரிசை கிரமமாய் சொல்லி கேள்வி கேட்டவரின் பெயரையும் குறிப்பிட்டு பதில் சொல்வார். ரோஹித்துக்கு இருக்கும் இந்த அதி அற்புதமான சக்தியை சர்வதேச உயிரியல் பல்கலைக்கழகம் பாராட்டி அல்டிமேட் பவர் பர்சன் என்ற பட்டத்தை கொடுத்துள்ளது. அரங்கில் பலமான கைதட்டல் எழுந்து ஓய்ந்தது. மைக் பேர்வழி தொடர்ந்து பேசினார். மிஸ்டர் ரோஹித்திடம் இருக்கும் இந்த அளப்பரிய சக்தியை சோதனை செய்வது கின்னஸ் சாதனை பட்டம் வழங்குவதற்காக கின்னஸ் அமைப்பிலிருந்து மிஸ்டர் வில்லியம் பிராங்க்ஃபர்ட் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முன்னிலையில் நீங்கள் இப்பொழுது ரோஹித்திடம் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். கேள்விகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் மட்டுமே கேட்கப்பட வேண்டும்.
ஒருவர் கேள்வியை கேட்டு முடித்தவுடன் அடுத்த நபர் சற்றும் தாமதிக்காமல் தன்னுடைய கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுது கேள்வி கேட்பவர் மட்டும் எழுந்து நிற்கவும். ஆண்களில் சில பேரும் பெண்களில் சில பேரும் எழுந்து நின்றார்கள். கின்னஸ் அமைப்பை சேர்ந்த வில்லியம் பிராங்க்வேர்ட் மைக்கை வாங்கி கொண்டு அமெரிக்கன் ஆங்கிலம் பேசினார். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மிஸ்டர் ரோஹித்தின் திறமையை நேரில் பார்த்து உறுதி செய்து கொள்ள கின்னஸ் அமைப்பு என்னை அனுப்பியுள்ளது. ஒரு நிமிட நேரத்தில் நீங்கள் கேட்கும் கேள்விகளை அவர் செவியால் கிரகித்து பின்பு 10 நிமிடம் நம்மிடம் வேறு ஒரு விஷயம் பேசிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வரிசை கிரமமாக பதில் சொல்வார். நீங்கள் இப்போது கேள்விகளை கேட்கலாம். மேடையில் ரோஹித் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க கீழே நின்று இருந்தவர்களிடமிருந்து கேள்விகள் தோட்டாக்களாக பாய்ந்தன. 1. பிரம்மசாஸ்தா என்பவர் யார்? 2. ஹீமோபீலியா என்பது என்ன நோய்? 3. சீன பெருஞ்சுவரின் நீளம் என்ன? 4. நம் உடம்பின் உஷ்ணநிலையை சீராக பார்த்து கொள்ளும் பொறுப்பை மூளை ஒரு முக்கியமான ஹார்மோனிடம் கொடுத்துள்ளது. அந்த ஹார்மோனின் பெயர் என்ன? 5. அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த 4 பேர் பதவியில் இருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் பெயர்கள் என்ன? எந்தெந்த வருடங்களில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? 6. கடலில் நீர்மூழ்கி கப்பல் அதிகபட்சமாக எத்தனை மீட்டர் ஆழம் வரை செல்லும்? 7. எஸ்கலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எது? உலகின் மிக நீளமான எஸ்கலேட்டர் எங்கே உள்ளது? 8. செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எனப்படும் மூளைத்தண்டுவட திரவத்தின் பயன்பாடு என்ன? 9. கதிரியக்கத்தை அளவிடும் அளவுகோலின் பெயர் என்ன? 10. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இதை சொன்னவர் யார்? வில்லியம் பிராங்க்வேர்ட் தன்னிடம் இருந்த மைக்கில் குரல் கொடுத்தார். 1 நிமிஷ அவகாசம் முடிந்துவிட்டது. இனி யாரும் கேள்விகள் கேட்பதை அனுமதிக்க முடியாது. மொத்தம் 10 கேள்விகள் 60 வினாடி நேரத்தில் கேட்கப்பட்டு விட்டன. இப்போது ரோஹித் உங்களிடம் பேசுவார். ரோஹித் நாற்காலியிலிருந்து எழுந்து வந்தான். ஹாலில் எழுந்த கைதட்டல் அடங்க வெகு நேரமாயிற்று. மைக்கிற்கு முன்பாக வந்து நின்றான். பேச ஆரம்பித்தான். தெளிவான உச்சரிப்போடு கூடிய ஆங்கிலம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அபார நினைவாற்றல் இருப்பதாக எல்லோரும் பாராட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு திறமை எனக்குள் இருப்பது அந்த இறைவன் எனக்கு கொடுத்த வரம். இங்கே கூடியிருக்கின்ற எல்லோரிடமும் ஏதாவது ஒரு தனித்திறமை ஒளிந்து கொண்டிருக்கும். அது சமயம் பார்த்து வெளிப்படும். என்னிடம் கேட்கப்பட்ட 11 கேள்விகளுக்கு இன்னும் 10 நிமிடம் கழித்து வரிசை கிரமமாக பதில் சொல்லப் போகிறேன். இந்த 10 நிமிடமும் நான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்று காலையில் நான் ஒரு புத்தகம் படித்தேன். அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகம். புத்தகத்தின் தலைப்பு வளமான வாழ்வளிக்கும் வேதங்கள். இந்த புத்தகத்தில் உள்ள வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள விஞ்ஞான உண்மைகள் என்னும் கட்டுரையில் நான் படித்ததைத்தான் இப்போது பேசப் போகிறேன். நமது புராண கதைகளை மேலோட்டமாக படிக்கும்போது அதில் வரும் சம்பவங்களை நம்புவதற்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த புராண கதைகளை அலசி ஆராய்ந்த பலரும் மனித சமுதாயம் நிம்மதியாக நிறைவாழ்வு வாழ தேவையான அனைத்தும் அக்கதைகளில் பொதிந்து இருப்பதை கண்டுள்ளனர். பௌதீகம், ரசாயனம், விண்வெளி, உயிரியல் என்று எத்தனை வகையான துறைகள் உண்டோ அத்தனையிலும் சொல்லப்பட்டவையெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன. நமது பிரபஞ்சம் முட்டை வடிவில் இருப்பதாக விஞ்ஞான ஆராய்ச்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோள்களின் பாதையும் இது போன்றே அமைப்பில் உள்ளது. நமது முன்னோர் இதற்கு சூட்டிய பெயர் அண்டம் என்பதாகும். அண்டம் என்பதின் பொருளே முட்டை என்பதுதான். பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம் என்பதின் சுருக்கமே பிரம்மாண்டம் என்பதாகும். அதே போல பிரபஞ்சம் ஒரே இடத்தில் நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று வானவியல் கூறுகிறது. விண்வெளி, அதில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த அமைப்பே நகர்ந்து கொண்டிருக்கிறது என ஆய்வுகள் மூலம் அண்மையில் தெரிய வந்துள்ளது. நமது முன்னோர் பிரபஞ்சத்திற்கு சூட்டிய இன்னொரு பெயர் ஜகத் என்பதாகும். ஜகத் என்றால் ஓரிடத்தில் நிலையாக நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருப்பது என்பதாகும். பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டு இருப்பதை முன்னோர்கள் கண்டு சொன்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்களின் விஷயத்தில் இன்னொரு வியப்பான விஷயமும் உண்டு. அதாவது நமது ஜோதிட நூல்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று 27 நட்சத்திரங்களை குறிப்பிட்டுள்ளன. பகுத்தறிவுவாதிகள் பலரும் அது என்ன 27 நட்சத்திர கணக்கு, தினமும் இரவில் வெறும் கண்களுக்கு ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரிகிறது, தொலைநோக்கி மூலம் பார்த்தால் பல கோடி நட்சத்திரங்களை நம்மால் சுலபமாக பார்க்க முடியும், அப்படி இருக்க 27 நட்சத்திரங்கள் தான் மனித வாழ்வை நிர்ணயம் செய்யுமா என்று கேள்விகள் எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு நன்கு படித்த பண்டிதர்களால் கூட பதில் சொல்ல முடிவது இல்லை. நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த உண்மை இதுதான். அவர்கள் 27 என்று சொன்னது நட்சத்திரங்களை அல்ல, நட்சத்திர மண்டலம். அதாவது நமது வான மண்டலம் 27 நட்சத்திர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் பரணி மண்டலம் மட்டுமே சூரியனுக்கு நேர்கோட்டில் வரும். ஒருமுறை பரணியிலிருந்து சூரியன் நகர்ந்தால் மறுமுறை அங்கு வந்து சேர்வதற்கு 27,000 ஆண்டுகள் ஆகின்றன.
இதையொட்டி 1000 ஆண்டுகளுக்கு ஒரு நகர்வு என்று கணக்கிட்டு இந்த 27 புள்ளிகளுக்கு நேராக ஒரு விண்மீன் தொகுதிகளை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என 27 நட்சத்திரங்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்த கணக்கீட்டை கண்டுபிடித்தவர்கள் வைவஸ்த மனுவின் அரசவையில் மதிமந்திரிகளாக இருந்தவர்கள். இந்த மனுவின் காலம் கிமு 8756 என்று ஓர் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. ஜோதிடம் என்பது ஆச்சரியமான கணக்கீடுகள் கொண்ட ஒரு கலை என்பதை தற்போது மேலை நாட்டினர் உணர தலைப்பட்டுள்ளனர். கோள்களின் ஆதிக்கம் மனித வாழ்வில் நிகழ்கின்றது என்பதை 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையில் அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் பௌர்ணமியில் கடல் ஆர்ப்பரித்து அலைகள் பொங்குவதையும், அமாவாசையன்று கடல் கொந்தளிப்பு ஏதும் இன்றி அமைதியுடன் விளங்குவதையும் கண்டு சந்திரனின் ஈர்ப்பு விசைதான் இதற்கு காரணம் என்று கண்டனர். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நமது தமிழ் புலவர்கள் இது பற்றி கவி பாடியுள்ளனர். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அலர்கதிராய் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். ரோஹித் அந்த பாடலை பாடி முடித்ததும் கைதட்டல் கடல் ஒளியாய் எழுந்து ஹாலின் சீலிங் வரை உராய்ந்தது. மேலும் சில நிமிடங்கள் பேசி முடித்த ரோஹித் தன் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்துவிட்டு, இப்போது அந்த 11 கேள்விகளுக்கு வருவோம். 10 நிமிடங்களுக்கு முன்பு 1 நிமிட நேரத்திற்குள் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களில் சில பேருக்கு மனதில் பதிவாகி இருக்கலாம். ஒரு வினாடி கூட யோசிக்காமல் திணறாமல் அந்த கேள்விகளை வரிசைக்கிரமாக சொல்லி அதற்கான பதில்களை உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? முடியும் என்றால் அவர்கள் மேடைக்கு வரலாம் என்றான். ஹாலில் சலசலப்பான சத்தம் எழுந்து பின் அமைதியாயிற்று. ரோஹித் பலமாக குரல் கொடுத்தான். யாராவது வருகிறீர்களா? ஹாலில் நிசப்தம். ஓகே, உங்களால் முடியாது என்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை நான் இப்போது நிகழ்த்தி காட்டப் போகிறேன். என்னிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, பிரம்மசாஸ்தா என்பவர் யார்? இதற்கான பதில், ஆய கலைகள் 64ஐயும் கற்றுத் தேர்ந்தவர், தம்மை வணங்கி வேண்டுபவர்களுக்கு அந்த கலைகளை வரமாக தந்து அருள்பவர். இவருடைய இன்னொரு பெயர்தான் வித்யாமூர்த்தி. இரண்டாவது கேள்வி, ஹீமோபீலியா என்பது என்ன நோய்? பதில், நம் உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் இரத்த காயம் ஏற்படும் போது இரத்தம் மேற்கொண்டு வழியாமல் உறைந்து போக வேண்டும். அப்படி இரத்தம் உறையாமல் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தால் அந்த நோய்க்கு பேர் ஹீமோபீலியா. மூன்றாவது கேள்வி, சீன பெருஞ்சுவரின் நீளம் என்ன? பதில், 7500 கிலோமீட்டர். நான்காவது கேள்வி, நமது உடம்பின் உஷ்ணநிலையை சீராக பார்த்து கொள்ளும் பொறுப்பை மூளை ஒரு முக்கியமான ஹார்மோனிடம் கொடுத்துள்ளது. அந்த ஹார்மோனின் பெயர் என்ன? பதில், தைராக்சின். ஐந்தாவது கேள்வி, அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த 4 பேர் பதவியில் இருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் பெயர்கள் என்ன? எந்தெந்த வருடங்களில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? பதில், 1 ஆபிரகாம் லிங்கன் 1865, 2 ஜேம்ஸ் ஆப்ரஹாம் கார்பெல்ட் 1881, 3 வில்லியம் மெக்கன்சி 1901, 4 ஜான் எஃப் கென்னடி 1963. ஆறாவது கேள்வி, கடலில் நீர்மூழ்கி கப்பல் அதிகபட்சமாக எத்தனை மீட்டர் ஆழம் வரை செல்லும்? பதில், 600 மீட்டர் ஆழம். அதற்கும் கீழே கப்பல் சென்றால் கடலின் நீரின் அழுத்தம் தாங்காமல் கப்பலின் பாகங்கள் நசுக்கப்பட்டுவிடும். ஏழாவது கேள்வி, எஸ்கலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எது? உலகின் மிக நீளமான எஸ்கலேட்டர் எங்கே உள்ளது? பதில், 1910ஆம் வருடம் எஸ்கலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. ரஷ்யாவின் லெனின்கிராட் நகரில் உள்ள எஸ்கலேட்டர் தான் உலகிலேயே மிக நீளமானது. அதன் நீளம் 120 மீட்டர். எட்டாவது கேள்வி, செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எனப்படும் மூளை தண்டுவட திரவத்தின் பயன்பாடு என்ன? பதில், மூளை மற்றும் தண்டுவட குழிக்குள் நிரம்பியுள்ள நிறமற்ற தெளிவான திரவம் மூளை தண்டுவட திரவமாகும். மூளையில் உள்ள கெராய்டு பிளக்ஸின் சுரப்பி இந்த திரவத்தை சுரக்கிறது. இந்த திரவத்தின் அளவு 150 மில்லிலிட்டர். தலை அசையும் போதும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதிர்ச்சிக்குள்ளாகும் போதும் இந்த திரவம் ஒரு ஷாக் அப்சர்பராய், அதாவது அதிர்வு தாங்கியாய் செயல்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி, கதிரியக்கத்தை அளவிடும் அளவுகோலின் பெயர் என்ன? பதில், ரெம். 10வது கேள்வி, ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இதை சொன்னவர் யார்? பதில், விவேகானந்தர். ரோஹித் சற்றும் யோசிக்காமல், ஒரு இடத்திலும் கூட திணறாமல் 11 கேள்விகளையும் வரிசை கிரமமாக சொல்லி பதில்களை சொல்லி முடித்த போது ஹாலில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று வெகு நேரம் வரை கைகளை கட்டிக்கொண்டு இருந்தார்கள். கின்னஸ் அமைப்பாளர் வில்லியம் பிராங்க்பர்ட் மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்ததும் தான் ஆரவாரம் அடங்கியது. இது ஒரு அற்புதமான சாதனை. ரோஹித்தின் மூளையும் அதன் செயல்பாடுகளும் நினைவாற்றலும் அபாரணமானவை. பொதுவாக நினைவாற்றலை 3 வகையாக பிரிக்கலாம்.
முதல் வகை சென்சரி மெமரி, அதாவது உணர்வுகளின் நினைவாற்றல். இவ்வகையில் நிகழ்வுகள் உணர்வுகளை தூண்ட ஏற்று அனுபவித்து பின்னர் மூளையில் நினைவாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதுவே நினைவாற்றலின் தொடக்கச் செயலாகும். நினைவாற்றலின் இரண்டாவது வகை பிரைமரி மெமரி என்று சொல்லப்படுகிறது. இந்த நினைவாற்றலில் நடந்தவை, சொற்கள், எண்ணங்கள், எழுத்துக்கள் அல்லது வேறு பிற செய்திகளை நம் நினைவில் வைத்து இருப்பதாகும். இந்த செய்திகள் நம் நினைவில் உடனடியாக கிடைக்கும்படி அமைந்துள்ளன. இந்த செய்திகளுக்காக நீண்ட சிந்தனை நமக்கு தேவையில்லை. நினைவாற்றலின் மூன்றாவது வகை செகண்ட் மெமரி. இந்த வகையான நினைவாற்றலில் சில செய்திகள் நிரந்தரமாக நம் மூளையில் பதிவாகியுள்ளன. இச்செய்திகள் சில மணி நேரங்களுக்கு பின்போ அல்லது சில நாட்களுக்கு பிறகோ அல்லது சில வருடங்களுக்கு பிறகோ தேவைப்படுபவை. ரோஹித்தின் நினைவாற்றல் இந்த மூன்று வகை நினைவாற்றலுக்கும் அப்பாற்பட்டவை, அபூர்வமானவை. வில்லியம் பிராங்க்ஃபர்ட் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கும் போதே ரோஹித் தன்னுடைய உடல் ஒரு நடுக்கத்திற்கு உட்படுவதை உணர்ந்தான். எதனால் இந்த நடுக்கம்? யோசிக்க யோசிக்க கண்களுக்குள் ஒரு கொத்து இருட்டு பாய்ந்தது. அதிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்குள் தலை சுழன்றது. உடம்பு தன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பக்கம் சாய்ந்தது. காதருகே பதட்டமான குரல். வாட் ஹேப்பன் ரோஹித்? யாரோ ஓடி வந்தார்கள், தாங்கி பிடித்தார்கள். சுற்றிலும் குரல்கள். என்னாயிற்று என்னாயிற்று என்று. இங்கே யாராவது டாக்டர்கள் இருக்கிறார்களா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்யுங்கள். யாரோ சில பேர்களால் தான் தூக்கப்படுவதை உணர்ந்தான் ரோஹித். ஆம்புலன்ஸுக்கு போய் ஃபோன் செய்து அது வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்க நேரமில்லை. பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் விடுவோம். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு எதிரே இருந்த போர்ட்டிகோவில் கார் ஒன்று வந்து நிற்க அதன் பின் சீட்டில் கிடத்தப்பட்டான் ரோஹித். ஹாஸ்பிட்டலை நோக்கி விரைந்தது கார். அத்தியாயம் 3. வைர வரிகள். ஜப்பான் மக்களிடம் உள்ள நல்ல குணங்களின் காரணமாகவே அந்த நாடு எல்லா வகையிலும் முன்னேறியுள்ளது. அவர்களுக்கு நேர்மையாக இருப்பது பிடிக்கும். அதே நேர்மையை மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பார்கள். அடுத்தவரின் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது, பொது இடங்களில் தன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பது, தன் தாய்மொழியை தன் உயிரினும் மேலாய் நேசிப்பது, ரயில் பஸ் பயணங்களின் போது செல்போன் பேசாமல் தவிர்ப்பது, அப்படி பேச நேர்ந்தால் சத்தம் அதிகம் இல்லாமல் மென்மையாக பேசுவது, அலுவலகத்திற்கு குறித்த நேரத்திற்கு வருவது, வேலை நேரத்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைப்பது, 12 மணி நேரம் வேலை செய்தாலும் புன்னகையோடு வேலை செய்வது, வீட்டிலும் சரி ஆபீஸிலும் சரி சுற்றுப்புறத்தை மிக சுத்தமாக பேணி காப்பது, சாலையில் எச்சில் துப்பாமல் புகைப்பிடிக்காமல் இருப்பது, சாலையில் ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்தால் சிரமம் பார்க்காமல் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் ஒப்படைத்து விடுவது. இதுபோல நம் இந்திய மக்களும் மாற வேண்டும். அது ஒரு பொற்காலம் கண்டிப்பாக நடக்கும். அத்தியாயம் 3. போலீஸ் கமிஷனர் அலுவலகம். காலை மணி 9. கமிஷனர் திருநாவுக்கரசுக்கு முன்பாக கொந்தளிக்கும் கோபத்தோடு உட்கார்ந்தார் அனல் புண்ணியகோடி. அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் பீறிட்டன. என்ன தைரியம் இருந்தா என்னோட பிறந்த நாளும் அதுவுமா இப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைப்பான்? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்தணும் கமிஷனர் சார். கமிஷனர் திருநாவுக்கரசு தன் கையில் வைத்து இருந்த கர்ச்சீஃபால் நெற்றி வியர்வையை ஒற்றிக்கொண்டார். கொஞ்சம் பொறுமையா இருங்க மிஸ்டர் புண்ணியகோடி. ஃப்ளெக்ஸ் போர்டு வச்ச நபர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனி ஸ்குவாடே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஏதாவது பாசிட்டிவா தகவல் வரும். எப்படியும் ஆளை மடக்கிடலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இதோ பாருங்க கமிஷனர் சார், இந்த நாட்டில் நல்லவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஆட்களுக்கு எதிரிகளுக்கா பஞ்சம்? ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் யாரைன்னு சந்தேகப்பட முடியும்? மூஞ்சிக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி அண்டர் கிரவுண்ட் வேலை பண்றாங்க. நான் யாரைன்னு சந்தேகப்படுறது? புண்ணியகோடி புலம்பிக் கொண்டிருக்கும் போது கமிஷனரின் செல்போன் மெல்லிய டெசிபலில் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து காதுக்கு ஊற்றினார். எஸ். மறுமுனையிலிருந்து ஸ்பெஷல் ஸ்குவாட் லீடர் ஆனந்த் பேசினார். சார், அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு சம்பந்தமா ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன? பொன்னேரி செக் போஸ்ட்ல சென்ட்ரியா வேலை பார்க்கிற பரந்தாமன் என்கிற அந்த நபர் இன்னைக்கு விடியற் காலையில ஒரு வேனை மடக்கி சோதனை போட்ட போது புண்ணியகோடி சம்பந்தப்பட்ட ஃப்ளெக்ஸ் போர்டு ஒன்றை பார்த்திருக்கார். அதை கொண்டு போன 2 நபர்களை விசாரிச்ச போது அவங்க 2 பேரும் புண்ணியகோடியின் தொண்டர்கள்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சென்ட்ரி பரந்தாமனை அவங்கள நம்பாம வேனுக்குள்ள ஏறி பார்த்திருக்கார். டார்ச் வெளிச்சத்துல ஃப்ளெக்ஸ் போர்டையும் படிச்சிருக்கார். ஆனால் அந்த சமயத்துல ஃப்ளெக்ஸ் போர்டில் இருந்த வாசகங்கள் புண்ணியகோடியை பாராட்டும் விதத்துல தான் இருந்ததாமா. அது எப்படி சாத்தியம்? பொன்னேரி பைபாஸ் ரோட்ல 5 ரோடு சந்திப்புல வச்சிருந்த ஃப்ளெக்ஸ் போர்டு விபரீதமா வேற மாதிரி இருந்தது. அங்க போனதும் வாசகங்களை மாத்திருக்காங்க சார். சரி, அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு கொண்டு போன 2 பேர் யாருன்னு தெரிஞ்சுதான்? ஓரளவுக்கு சார். ஓரளவுக்குன்னா என்ன? சென்ட்ரி பரந்தாமன் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அந்த 2 பேரும் நாகேந்திரனோட ஆட்கள் மாதிரி தெரியுது சார். பட் கன்ஃபார்மா தெரியல. சரி, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. நம்ம ஸ்குவாட்ல இருந்து 2 பேரை பிரிச்சு
அந்த நாகேந்திரனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வரணும். எஸ் சார். கமிஷனர் திருநாவுக்கரசு செல்போனை அணைத்து விட்டு தனக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த புண்ணியகோடியை ஏறிட்டார். உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு மூலமாக மிரட்டல் விட்டது உங்கள் பழைய ஃப்ரெண்ட் நாகேந்திரனா இருக்கலான்னு ஸ்குவாட் லீடர் சந்தேகப்படுறார். புண்ணியகோடி முகம் இறுகி போனவராக சொன்னார். 5 வருஷத்துக்கு முந்தி கந்துவட்டி வியாபாரத்திலிருந்து கஞ்சா கடத்துற பிஸ்னஸ் வரைக்கும் எங்கூட பார்ட்னராக இருந்தவன் ஒரு பொம்பளை பிரச்சனையினால என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். என்ன இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்க புண்ணியம்னு கட்டி பிடிச்சுக்குவான். இருந்தாலும் அவனை நம்ப முடியாது. ஏற்கேற்ற மாதிரியே அவன் ஒரு நாகப்பாம்பு. சார், நாகேந்திரனை கண்காணிக்க சொல்லிட்டேன். இன்னும் 2 நாளைக்கு போலீஸ் உங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். யாரும் உங்களை நெருங்க முடியாது. கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே புண்ணியகோடியின் செல்போன் வைப்ரேஷனில் ஒளிர்ந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். அது ஒரு புது எண். காதுக்கு ஒற்றி குரல் கொடுத்தார். யாரு? புண்ணியம், நான் தான் நாகேந்திரன். புண்ணியகோடிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக பேசினார். சொல்லு நாகு, என்ன இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளாமே? ஆமாம், வாழ்த்துக்கள். என்ன நாகு, வழக்கத்துக்கு விரோதமாக இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன்? அடுத்த வருஷத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல எனக்கு ஆசைதான் புண்ணியம். ஆனால் நீ தான் உயிரோடு இருக்க மாட்டிய. புண்ணியகோடி திடுக்கிட்டார். நாகு, நீ என்ன சொல்கிற? அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சதே நான் தான். நாளைக்கு காலையில் நீ சூரியோதயத்தை பார்க்க மாட்டேன். புண்ணியகோடி வியர்த்து வழிந்து கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் பேசிய நாகேந்திரன் செல்போனை ஊமையாக்கினான். வைர வரிகள். பொன்னையும் பொருளையும் மட்டும் தமிழ் இலக்கியங்கள் செல்வம் என்று சொல்லவில்லை. அவை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, அங்கே நிச்சயம் அமைதி இருக்காது. செல்வம் என்பது உண்மையிலேயே போதும் என்கின்ற மனம்தான். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது கிராமத்தில் வாழும் சாமானியனும் கடைபிடித்த நெறி. எதுவாக இருந்தாலும் இது இறைவன் தந்தது என்கின்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அந்த மனிதர் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். அத்தியாயம் 4. குட் டைம்ஸ் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக போலீஸ் ஜீப் நின்றது. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஜெயபிரகாஷ் கீழே இறங்க இன்ஸ்பெக்டர் சாரதி சல்யூட்டோடு எதிரே வந்து நின்றார். ஜெயபிரகாஷ் நடந்து கொண்டே கேட்டார். அந்த அஷ்டாவதானி நிகழ்ச்சியை நடத்தினது யாரு? சிருஷ்டி என்கின்ற ஒரு அமைப்பு சார். கன்வீனரோட பேரு ராஜ்பாபு. என்ன சொல்றார்? அரண்டு போயிருக்கார் சார். ஹாஸ்பிட்டலின் படிகளில் இருவரும் ஏற புல் சூட் அணிந்த ராஜ்பாபு கலவரமாக பார்வைக்கு கிடைத்தார். ஜெயபிரகாஷை பார்த்ததும் வேக நடையோடு வந்தார். வியர்த்து களைத்து போயிருந்தார். சார், நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஆச்சரியமாகவும் விபரீதமாகவும் இருக்கு. ரோஹித் எப்படி மயங்கி விழுந்தாருன்னே தெரியல சார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணப்போ யாரோ 3 பேர் வேகமா வந்து ரோஹித்தை அந்த கார்ல கொண்டு போய் கிடத்தினாங்க. அந்த நேரத்தில் அவங்க யாரு என்னன்னு கேட்க தோணல சார். அடுத்த தெருவில் இருக்கிற குட் டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போயிட்டாங்க. நானும் என்னோட அமைப்பை சேர்ந்த 2 பேரும் அந்த நிமிஷமே புறப்பட்டோம். காரில் ஒரு 5 நிமிஷம் பயணம்தான். குட் டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் கவுண்டரில் விசாரித்தா ரோஹித் இங்கே கொண்டு வரப்படலைங்கிற விவரம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி ரோஹித்ங்கிற பேரில் எந்த பேஷண்ட்டாவது அட்மிட் ஆகியிருக்காங்களான்னு என்கொயரி பண்ணோம். அப்படி யாருமே அட்மிட் ஆகலைங்கிற பதில் தான் கிடச்சிது. ஸோ ரோஹித்தை யாரோ திட்டம் போட்டு கடத்தி இருக்காங்க. எஸ் சார், என்னோட அசம்ஷனும் அதுதான். அந்த 3 பேரும் எப்படி இருந்தாங்க? டீசெண்டாக இருந்தாங்க சார். ஏஜ் குரூப் 30லிருந்து 40க்குள்ளே இருக்கலாம் சார். அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு தலை வழுக்கையாக இருந்துச்சு சார். ரோஹித்துக்கு சொந்த ஊர் இது? பெங்களூர் சார். அவர் ஒரு கன்னடராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் படித்தார். கிட்டத்தட்ட ஒரு தமிழியன் தான். ஃபேமிலி? அவரோட ஃபாதரும் மதரும் ஹூப்ளியில் இருக்காங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண பூனே போயிருக்கிறதா ரோஹித் சொல்லியிருந்தார். அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லை சார். ரோஹித்தை கண்டுபிடிச்ச பிறகு தகவல் கொடுத்தாதான் சரியாக இருக்குன்னு மனசுக்கு பட்டது. யூ ஆர் கரெக்ட். ஆமோதித்த அசிஸ்டன்ட் கமிஷனர் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் சாரதியிடம் திரும்பினார். சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி ரோஹித் பற்றி விசாரணை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஹாஸ்பிட்டலின் கம்ப்யூட்டரில் இருக்கிற டீம் வியூவர் என்கிற ஆப்ஷனுக்கு போய் சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள் எல்லாவற்றையும் ஒரே அட்டவணைக்கு கீழே கொண்டு வந்து எந்த ஹாஸ்பிட்டலையாச்சும் ரோஹித்ங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்காரான்னு பார்த்தப்போ த பர்சன் நேம் இஸ் நாட் ஃபவுண்டுங்கிற ரிப்ளை தான் கிடைச்சிது. இன்ஸ்பெக்டர் சாரதி சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டலின் ரிசப்ஷன் கவுண்டரிலிருந்து அந்த வரவேற்பு பெண் குரல் கொடுத்தார். சார், எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த பெண் ஜெயபிரகாஷை பார்த்து சொன்னாள், சார், ஃபோன் உங்களுக்குத்தான். அவர் வேக வேகமாக போய் அவளுடைய கையில் இருந்த டெலிஃபோன் ரிசீவரை வாங்கினார். எஸ், யாரது? பதிலுக்கு ஒரு பெண்ணின் ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்டது. ரோஹித் இனி எனக்குத்தான், உங்களுக்கு இல்லை. அவரை அடியோடு மறந்துவிட்டு வேறு வேலைகள் ஏதாவது இருந்தால் போய் பார்க்கவும். வைர வரிகள்.
பெண் புத்தி பின் புத்தி என்று கிண்டல் அடிப்பவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய வரிகள் இது. மனிதர்களை மட்டுமல்ல, பின்வரப்போகும் பிரச்சனைகளை யூகம் செய்வதிலும் ஆண்களை ஓரம் கட்டி விடுகிறார்கள் பெண்கள். ஒருவரின் முகத்தை பார்த்தே அவரின் குணத்தை கணிப்பதில், குறிப்பாக ஆணை எடை போடுவதில் பெண்களுக்கு அபார திறமை உண்டு. அதேபோல் கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை எப்படி எந்த விதத்தில் தீர்க்க வேண்டும் என்பதை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து பின்னால் கணவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவிற்கு தீர்வு சொல்வதால் மனைவி ஒரு மந்திரி என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அத்தியாயம் 5. மத்தியான சாப்பாட்டை புறக்கணித்துவிட்டு ஒட்டுமொத்த போலீஸ் உயரதிகாரிகளும் டிஜிபிக்கு முன்பாய் அரைவட்டம் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்க அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி புரிந்து கொண்டிருந்தார். சட்டம் இப்ப யார் கையில இருக்குன்னே தெரியல. அனல் புண்ணியகோடி ஒரு அரசியல் எதிர்க்கட்சி தலைவர். அவரை நாகேந்திரங்கிற தாதா நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொலை செய்ய போறதா பிளக்ஸ் போர்டு வைக்கிறான். இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வருதுன்னா அவனுக்கு போலீஸுங்கிற பயமே இல்லைன்னு தானே அர்த்தம். போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு தனக்கு முன்பாய் இருந்த மைக்கில் இடைமறித்தார். சார், நான் இங்க ஒரு விஷயத்தை சொல்லலாமா? ப்ளீஸ் ஸ்பீக் அவுட். அனல் புண்ணியகோடி நாகேந்திரன் 2 பேருமே ஒரு காலத்துல தென் மாவட்டங்களில் தாதாயத்தை வளர்த்து அறுவடை பண்ணின புண்ணியவான்கள். 2 பேருக்கு மத்தியில நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஈகோ பிரச்சனை வந்தபோதுதான் 2 பேருமே பிரிஞ்சு தனித்தனியா ராஜபரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க. எவ்வளவு பெரிய கிரைம் அஃபென்ஸ் நடந்தாலும் சரி 2 பேரையுமே கைது பண்ண முடியாது. காரணம், புண்ணியகோடிக்கு பின்னாடி ஒரு 5 மந்திரிகளும் நாகேந்திரனுக்கு பின்னாடி ஒரு 5 மந்திரிகளும் இருக்கிறது தான். நாகேந்திரன் இத்தனை துணிச்சலா பிளக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கும் புண்ணியகோடிக்கே போன் போட்டு பேசி கொலை மிரட்டல் விடுறதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் ரீதியான காரணமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிஜிபி குறுக்கிட்டு இறைந்தார். காரணம் எதுவா இருந்துட்டு போட்டோம், நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் இஷ்யூ பண்றேன். புண்ணியகோடிக்கு அவர் வீட்டில் வச்சு 3 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. நாகேந்திரனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவர் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு மந்திரியின் தலையீடு இதில் இருந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். எஸ் சார், எஸ் சார்னு இப்போ சொல்லிட்டு மேலெடுத்து ப்ரெஷர் ஒன்றும் பண்ண முடியலைன்னு நாளைக்கு இங்கே வந்து யாரும் தலையை குனியக்கூடாது. மிஸ்டர் திருநாவுக்கரசு சார், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த நாகேந்திரனை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? எஸ் சார், சர்ச் அண்ட் அரெஸ்ட் வாரண்டோட ஒரு ஸ்குவாடு நாகேந்திரனை தேடிட்டு போயிருக்கு. அவர் எந்த நிமிஷமும் கைது செய்யப்படலாம். டிஜிபி ஏதோ பேச முயற்சி செய்ய அவருடைய உதவியாளர் கையில் ஹாட்லைன் செல்போனோடு வந்தார். சார், என்ன சிஎம் லைன்ல இருக்கார் சார். டிஜிபி பதட்டமும் பவ்யமும் கலந்து கொண்ட உடம்போடு எழுந்து நின்று செல்போனை வாங்கி கொண்டார். காதுக்கு ஊற்றினார். சார், மறுமுனையில் சிஎம் சீறினார். என்ன முந்திரி பக்கோடாவை சாப்பிட்டு காஃபியை குடிச்சு மீட்டிங்குங்கிற போர்வையில் சம்பிரதாய மீட்டிங்கை நடத்திட்டீங்களா? சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சம்பிரதாய மீட்டிங் இல்லை. சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கோம். அனல் புண்ணியகோடியின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அடுத்த சில மணி நேரத்துக்குள்ள நாகேந்திரனையும் கார்னர் பண்ணி கைது பண்ணிடுவோம். ஒரு விஷயம், என்ன சார், நாகேந்திரனை கைது பண்ண வேண்டாம், கார்னர் பண்ணினதும் ஃபோன் போட்டு எனக்கு கொடுங்க. நான் நாகேந்திரன் கிட்ட பேசுகிறேன். புண்ணியகோடி நாகேந்திரன் 2 பேருமே நம்ம கட்சிக்கு வேணும். இவங்களில் யாரை பகச்சிக்கிட்டாலும் சரி, தென் மாவட்டங்களில் நமக்குன்னு இருக்கிற ஓட்டு வங்கியில் பாதி காணாமல் போயிடும். 2 பேருக்கு மத்தியில் யார் பெரியவங்கிற ஈகோ போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அந்த 2 பேரையும் எனக்கு முன்னாடி உட்கார வச்சு 1 மணி நேரமாவது பேசி சமாதானப்படுத்தணும். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். கமிஷனர் திருநாவுக்கரசு மீட்டிங்கில் இருக்காரா? இருக்காரு சார். அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. அப்புறம் இந்த நியூஸை ப்ரெஸ் மீடியாவுக்கும் டிவி மீடியாவுக்கும் கொடுத்து பெருசு பண்ண வேண்டாம். ப்ரெஸ்ஸுக்கு நியூஸ் போகலை சார். அந்த ஃப்ளெக்ஸ் போர்டையும் உடனடியாக ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணால் மட்டும் போதாது, அதை எரித்து சாம்பலாக்கிடணும். இப்போவே பண்ணிடுறோம் சார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரச்சனையை முன்னோசனையோடும் புத்திசாலித்தனத்தோடும் ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது ஒரு பக்கம் தப்பு நடந்தாலும் நம்ம ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். எனக்கு புரியுது சார். வைர வரிகள். மனிதன் தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது. சில இடங்களில் மட்டும் காரணம் கருதி உயர்த்தி கொள்ளலாம் என்கிறது தர்மசாஸ்திரம். மற்ற எல்லா நாட்களிலும் எல்லா சமயங்களிலும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். மனிதனுக்கு இளமையில் வரும் கர்வத்திற்கு யௌவன கர்வம் என்று பெயர். கல்வியின் காரணமாக வரும் கர்வத்திற்கு வித்யா கர்வம் எனப்படும் பெயர். மனிதர்கள் எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் கர்வம் கொள்ளக்கூடாது. கர்வம் கொள்பவன் என்றைக்காவது ஒரு நாள் பெரும் அவமானத்தை அடைவான் என்பதை புராணங்கள் உணர்த்தியிருக்கின்றன. அத்தியாயம் 6. கருடா கண் மருத்துவமனை மையம். மாலை 7 மணி. ஐ ஸ்பெஷலிஸ்ட் ராகவேந்தர் இன்பேஷண்ட்டுகளை பார்த்துவிட்டு தன்னுடைய அறைக்கு திரும்பி பிளாஸ்கில் இருந்த காஃபியை டம்ளரில் வார்த்து கொண்டிருந்த போது நர்ஸ் மணிமாலா கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள். டாக்டர், என்ன சொல்லு. பிளாஸ்கை மூடிவிட்டு காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டார்.
நீங்கள் இன்னைக்கு அவுட் பேஷண்ட்டை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லியும் ஒரு பேஷண்ட் அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னைக்கு உங்களை பார்க்காம போக மாட்டாங்களாம். ஆனால் பொண்ணா, ஒரு யங் லேடி டாக்டர், பார்க்கறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா. அவள் பேஷண்ட்டா இல்லை என்ன பர்சனலாக பார்க்க வந்திருக்காளா? பேஷண்ட் மாதிரி தான் தெரியுறா. கருப்பு கண்ணாடி போட்டிருக்கா. அவள் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? இல்லை டாக்டர், அவள் மட்டும்தான். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள அனுப்பு. எஸ் டாக்டர். நர்ஸ் சொல்லிவிட்டு வெளியேற டாக்டர் ராகவேந்திரர் காப்பியை குடிக்க ஆரம்பித்தார். டம்ளர் காலியான போது அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். வயது 25க்குள் இருக்கலாம். அழகாய் இருந்தாள். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். உட்காருமா. அவள் உட்கார்ந்தாள். கண்களுக்கு கொடுத்திருந்த கருப்பு கண்ணாடியை கலற்றினாள். பெரிதான கரிய விழிகள் அவளுக்கு முகத்துக்கு இன்னமும் அழகு சேர்த்தன. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? சார், என்னோட பேர் யாமினி. MBA முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வயசு 23. இன்னும் கல்யாணம் ஆகலை. ஜாதகம் ஏதோ தோஷம்னு சொல்லி கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வீட்டில் மும்மரமாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில எனக்கு ஒரு பார்வை ரீதியான ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? யாமினி சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவான குரலில் பேச்சை ஆரம்பித்தாள். சார், பொதுவாக மனிதர்களுக்கு பகல் நேரத்தில் பார்வை நல்லா தெரியும். ராத்திரி நேரத்தில் அதே பார்வை மங்களா தெரியும். ஒரு துளி வெளிச்சமும் இல்லாத ஒரு இருட்டான அறைக்குள்ள எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது நம்மளோட பார்வைக்கு புலன்படாது. இதுதானே சார் ஒரு மனிதன் இயற்கையான பார்வை திறன்? ஆமாம், ஆனால் என்னோட பார்வை திறன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு சார். வித்தியாசம்னா? டாக்டர், அது சொல்லுமா. டாக்டர், நல்ல பகல் நேரத்தில் ஒரு அறைக்குள்ள ஒரு பொருள் இருந்தா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுமோ அந்த அளவுக்கு ராத்திரி நேரத்தில் ஒரு இருட்டான அறைக்குள்ள எந்த பொருள் இருந்தாலும் என்னோட பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதாவது அந்த இருட்டான அறை எனக்கு லைட் போட்ட மாதிரி வெளிச்சத்தோடு தெரியுது. டாக்டரின் பரந்த நெற்றி ஒரு வியப்புக்கு உட்பட்டது. தன்னுடைய மேவாயை தாங்கிக் கொண்டார். நீ என்னம்மா சொல்ற? ராத்திரி நேரமும் பகல் மாதிரி தெரியுதா? பகல் மாதிரி கிடையாது சார். ஒரு இருட்டான அறைக்குள்ள டியூப்லைட் வெளிச்சம் நிரம்பி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. டாக்டர் ராகவேந்தர் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கேட்டார். எல்லா ராத்திரி நேரங்களும் அப்படித்தான் இருக்கா? எல்லா ராத்திரி நேரங்கள்லையும் அப்படி இல்லை டாக்டர். மாசத்துல 3 நாள் மட்டும் அப்படி இருக்கு. அதாவது அமாவாசை அன்னைக்கும், அதுக்கு முதல் நாளும், அதுக்கு அடுத்த நாளும். எத்தனை நாளா இப்படி இருக்குமா? கடந்த 6 மாச காலமா இப்படி இருக்கு சார். வீட்டில் இதை பத்தி சொன்னியாமா? சொல்லலை டாக்டர். ஏற்கனவே என்னோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கிறதால கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கேன்னு அம்மாவும் அப்பாவும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொன்னா 2 பேருமே நொறுங்கி போயிடுவாங்க டாக்டர். டாக்டர் ராகவேந்தர் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் நாற்காலிக்கு ஆயாசமாக சாய்ந்தார். இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது மாதிரியான ஐ டிசார்டர் கோடியில் ஒருத்தருக்குத்தான் வரும். இது ஒரு நோய் கிடையாது, பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை ஆப்தலாமிக் ஸ்பெஷலிஸ்ட் ஒயிட் நைட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் வெள்ளை இருட்டுன்னு சொல்லலாம். இப்படி ஏற்படுக்க என்ன பிரச்சனை டாக்டர்? நம்ம கண்களில் இருக்கிற ரேட்ஸ் அண்ட் கோன் தான் காரணம். மனிதர்களில் 99.99% பேருக்கு இந்த ரேட்ஸும் கோன்ஸும் சரியான எண்ணிக்கையில் தான் இருக்கும். 0.1% மனிதர்களுக்கு மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்வை கூர்மையாக இருக்கும். 60-70 வயதுகளில் கூட கண்ணாடி போட மாட்டாங்க. பட் இந்த வெள்ளை இருட்டு பிரச்சனை ரொம்பவும் அபூர்வம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வகையில் இந்த உலகத்தில் சொற்ப பேர்களுக்கு இது வந்திருக்கு. அமெரிக்காவில் 2 பேர், ஆஸ்திரேலியாவில் ஒரு 5 பேர், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் தலா 2 பேர்னு சின்னதாக ஒரு பட்டியல் இருக்கு. இந்த வெள்ளை இருட்டு பிரச்சனையை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? சாரிம்மா, இது ஒரு இன்க்யூரியபிள் ப்ராப்ளம். இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் எதுக்கும் உன்னோட கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். டாக்டர், நான் இன்னைக்கு இங்கே கன்சல்டேஷனுக்கு வந்ததுக்கு காரணம், நாளைக்கு அமாவாசை. இன்னையிலிருந்து 3 நாள் வரைக்கும் தான் எனக்கு இந்த வெள்ளை இருட்டு பிரச்சனை இருக்கும். டாக்டர், இப்போ மணி 7க்கு மேலே ஆயிருச்சு. ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே என்னை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட விசிபிலிட்டி பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் சரிதான் சொன்ன டாக்டர் மேஜையில் இருந்த அழைப்பு மணியை தட்டினார். நர்ஸ் மணிமாலா எட்டி பார்த்தார். சிஸ்டர், இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் உள்ளே இருக்க ஒரு ரூமில் உட்கார வைங்க. நான் சொல்லும் போது கூட்டிட்டு வாங்க. எஸ் டாக்டர் சொன்ன மணிமாலா யாமினியை கூட்டிக் கொண்டு உள்ளே போனாள். வைரவரிகள் திருமண வாழ்வு சரியாய் அமையாவிட்டால் அதற்கு காரணம் அங்கே இருக்கும் 2 பிடிவாதக்காரர்கள் தான். எங்கோ இருக்கும் 9 கிரகங்கள் அல்ல. அத்தியாயம் 7. இரவு மணி 10. அனல் புண்ணியகோடியின் பங்களா வெளிச்சத்தில் இருந்தது. போலீஸின் 3 அடுக்கு பாதுகாப்பும் புண்ணியகோடியின் அடியாட்கள் கூட்டமும் ஒரு கோட்டையாய் மாறியிருக்க, போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு லானின் முன்புறம் இருந்த போலீஸ் அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருந்தார். செக்யூரிட்டி ஏற்பாடுகளில் எந்த ஓட்டையும் இல்லையே? இல்லை சார், 10 அடிக்கு ஒரு கமாண்டோ, சூட்டட் சைட் ஆர்டர், இந்த 2 விஷயங்களுமே ப்ளஸ் பாயிண்ட்டுகளாக இருக்கும்போது
உள்ளே இருக்கிற அனல் புண்ணியகோடிக்கு எந்த உருவத்திலும் ஆபத்து வர வாய்ப்பு இல்லை சார். நாகேந்திரன் சாமானியப்பட்ட ஆள் கிடையாது. புண்ணியகோடியின் கூடவே இருந்தவன். பாம்போட கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. 2 பேரோட பலங்களும் சரி பலவீனங்களும் சரி 2 பேருக்குமே அத்துப்படி. ஸோ நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். புண்ணியகோடிக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் யூனிஃபார்மை கலட்டி வச்சுட்டு வேஷ்டி சட்டைக்கு மாற வேண்டியதுதான். கமிஷனர் பேசி முடிக்கவில்லை. அவருடைய செல்போன் நடுக்கமாக ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்தார். அது ஒரு புது எண். அந்த எண்ணையே பார்த்து கொண்டிருந்தவர் தனக்கு பக்கத்தில் இருந்த டெபுட்டி கமிஷனரிடம் திரும்பினார். செல்வராஜன் சார், மானிட்டர் யூனிட்டுக்கு தகவல் கொடுத்து இந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. அவர் எஸ் சார் என்று சொல்லிவிட்டு பங்களாவின் ஒதுக்குப்புறமாக இருந்த மானிட்டர் யூனிட்டை நோக்கி போக கமிஷனர் செல்போனை காதுக்கு கொடுத்தார். யாரு? வணக்கம் கமிஷனர் சார், நான் நாகேந்திரன். என்னோட தோஸ்த் புண்ணியகோடியை காப்பாற்றியே தீர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. இதோ பாருங்க நாகேந்திரன், நம்ம சிஎம் உங்க மேல நிறைய அபிமானமும் மரியாதையும் வச்சிருக்காரு. உங்களது ஆட்களால புண்ணியகோடிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி சிஎம் கிட்ட பேசுங்க, அவர் உங்களுக்கு வேண்டியதை பண்ணுவாரு. மறுமுனையில் நாகேந்திரனின் சிரிப்பு சத்தம் கேட்டது. கமிஷனர் சார், இந்த விஷயத்துல சிஎம் சொன்னாலும் சரி பிஎம் சொன்னாலும் சரி நான் என்னோட வேலையிலிருந்து பின்வாங்க போறதில்ல. இது எனக்கும் புண்ணியகோடிக்கும் உள்ள பிரச்சனை. அவன் எனக்கு பண்ணின துரோகத்துக்கு அவன் இத்தனை நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு ராத்திரி அவன் உயிரை விடுற போறது சர்வ நிச்சயம். நாளை காலையில அவன் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு 3 லேயர் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி 30 லேயர் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி அவனோட மூச்சு நிற்க போறது உறுதி. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சாரி கமிஷனர் சார், நீங்க இன்னைக்கு இந்திய ராணுவத்தையே கொண்டு வந்து புண்ணியகோடியோட வீட்டு முன்னாடி நிறுத்தினாலும் சரி அவனோட உயிரை காப்பாற்ற முடியாது. மறுமுனையில் நாகேந்திரன் இணைப்பை துண்டித்து விட கமிஷனர் திருநாவுக்கரசு எரிச்சலாய் தன்னுடைய செல்போனையும் அணைத்தார். வாய் விட்டு முனகினார். இந்த 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பகையனை தெரியலையே. டெபுட்டி கமிஷனர் செல்வராஜ் பக்கத்தில் வந்து நின்றார். என்ன செல்வராஜ், நம்பரை மானிட்டர் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், அன்னோன் பர்சன் வருது. நாகேந்திரன் போலீஸும் கார்டை போட்டு பேசி இருக்கணும். திருநாவுக்கரசு பெருமூச்சு விட்டார். இந்த 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பகையனை தெரியலையே. சார், தனக்கு பின்னால் எழுந்த கரகரப்பான குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் கமிஷனர். புண்ணியகோடியின் அடியால் ஒருவன் புலிமுட்டை சைஸில் கண்ணங்கரையில் என்று நின்று இருந்தான். என்ன, புண்ணிய மன்னன் உள்ள உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ உங்ககிட்ட பேசணுமாம். கமிஷனர் திருநாவுக்கரசு தொப்பியை எடுத்து கக்கத்தில் வைத்துக்கொண்டு வேகமாக உள்ளே போனார். ஆங்காங்கே அடியாட்கள் கையில் ஆயுதங்களோடு திரிந்து கொண்டிருந்தார்கள். 4-5 அறைகளை கடந்த பின் புண்ணியகோடியின் அறை வந்தது. டிவியில் வடிவேலுவின் காமெடி காட்சி ஒன்று போய்கொண்டிருக்க புண்ணியகோடி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார். உட்காருங்க கமிஷனர் சார். நெற்றியில் துளிர்த்திருந்த வியர்வை ஒற்றிக்கொண்டே கமிஷனர் எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். என்ன டென்ஷனா கமிஷனர் சார்? இந்த ஏசி ரூமுக்குள்ளே இப்படி வேர்த்து வழிகிறீங்க? ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தி அந்த நாகேந்திரங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன சொன்னா? நாளை காலையில் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறான். இது வழக்கமான டயலாக். வேற என்ன சொன்னா அந்த நன்றி கெட்ட நாய்? வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா கமிஷனர் சார்? சொல்லுங்க. நான் எப்பேற்பட்ட தைரியசாலின்னு அந்த நாகேந்திரனுக்கு காட்ட நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? உங்கள் ஒட்டுமொத்த போலீஸையும் இங்கிருந்து உடனே கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் வேண்டாம். என்ன காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். போலீஸ் உதவியால் உயிர் பிழைச்சுங்கிற அவச்சொல் எனக்கு வேண்டாம். உடனடியாக எல்லோரும் இங்கிருந்து கிளம்பிடுங்க. கமிஷனர் அதிர்ந்து போனவராக நிமிர்ந்தார். சாரி மிஸ்டர் புண்ணியகோடி, இது வீரியம் பார்க்குற நேரம் கிடையாது. நாகேந்திரன் இவ்வளவு பகிரங்கமாக சவால் விடுறதுக்கு பின்னாடி ஏதோ விபரீதமாக இருக்கிறதா என்னோட மனசுக்கு படுது. உங்கள் உயிரை காப்பாற்றிக்க போலீஸ் செக்யூரிட்டி வேணும்னு நீங்கள் கேட்கல. நாங்கள் தான் வழியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சிஎம் இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கார். சிஎம் ரொம்பவும் நல்லவர் சார். கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி கூட என்கிட்ட பேசினாரு. நானும் நாகேந்திரனும் அவருக்கு 2 கண்களாம். எந்த ஒரு கண்ணையும் அவர் இழக்க தயாராக இல்லையா. அந்த புறம்போக்குக்கு இந்த பாசமும் பிரியமும் புரிய வேண்டாம். மிஸ்டர் புண்ணியகோடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க சார். நாகேந்திரனுக்கு இப்படி குலவெறி வர்ற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? புண்ணியகோடியின் முகம் மாறியது. ஒரே உரைக்குள்ள 2 கத்திகள் இருக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சிஎம் முன்னாடி உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாமே. இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லை கமிஷனர் சார். பின்ன ஆளையே தீர்த்து கட்டினா தான் பிரச்சனை முடிவுக்கு வரும். நாளை காலையில் நான் உயிரோடு இருப்பேன், நாகேந்திரன் உயிரோடு இருக்க மாட்டான். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்கள் கமிஷனர் சார். சொன்ன புண்ணியகோடி பக்கத்து டீபாய் மேல் இருந்த பொன்னிறமாக மின்னிய ஃபாரின் ஸ்காட்ச் நிரம்பிய டம்ளரை எடுத்துக்கொண்டார். வைர வரிகள்
நம் இந்தியாவில் ஊழல் செய்த தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊழலை செய்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்பதை உலக வங்கி தலைவர் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டில் இப்படி சொல்லியிருக்கிறார். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு காரணம் கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான். வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வெளியே சண்டை போடுபவர்களாக காட்டிக்கொண்டு உள்ளூர நட்பாய் இருப்பதால் யார் ஊழல் செய்தாலும் பரஸ்பரம் உதவி புரிந்து சட்டத்தில் இருக்கும் சில சல்லடை ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அத்தியாயம் 8. டாக்டர் ராகவேந்திரர் ஒரு 5 நிமிடம் கழித்து யாமினி இருந்த அறைக்குள் நுழைந்தார். நர்ஸ் மணிமாலா யாமினியின் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். பிபி நார்மல் தானே? நார்மல் தான் டாக்டர். ஹை பிரஷர் பார்த்தியா? பார்த்தேன் டாக்டர், அதுவும் நார்மல் தான். சரி, யாமினியை கூட்டிட்டு ஆபரேட்டர்ஸ் அறைக்கு வா சொல்லிட்டு டாக்டர் ராகவேந்தர் நடக்க ஆரம்பித்து விட இருவரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். 1 நிமிட நடைக்கு பின் வராந்தாவின் கடைசியில் இருந்த அந்த ஆபரேட்டர்ஸ் அறைக்கு முன் நின்றார்கள். பின்னால் திரும்பி யாமினியிடம் சொன்னார். யாமினி, டாக்டர், நாம 3 பேரும் இப்ப இந்த அறைக்குள்ள நுழைகிறோம். உள்ள கும்மிருட்டு, ஒரு பொட்டு வெளிச்சம் கூட கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு இந்த இருட்டிலையும் உன்னால பார்க்க முடியும்னு சொல்றேன் இல்லையா? ஆமா டாக்டர், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளே போய் அறைக்கு நடுவே ஒரு ஸ்டூலை போட்டு அதன் மேல ஒரு பொருளை வச்சுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு நீ சொல்லணும். சொல்றேன் டாக்டர், உள்ளே வா. 3 பேரும் உள்ளே போனார்கள். டாக்டர் கதவை சாத்தினார். அறையில் இப்போது கரியை கொட்டினால் போல் இருட்டு. டாக்டர் கேட்டார். எனக்கும் எதுவும் தெரியல. யாமினி, உனக்கு? தெரியுது டாக்டர். என்ன தெரியுது? இந்த அறை பூராவுமே டியூப்லைட் வெளிச்சத்தில் நிரம்பி இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். இஸ் இட்? சரி, நான் ஸ்டூல் மேலே என்ன பொருளை வச்சிருக்கேன்னு சொல்ல பார்க்கலாம். அது ஒரு தடிமனான புத்தகம் டாக்டர். என்ன புத்தகம்? பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் டாக்டர். போய் பாரு. இருட்டில் யாமினி நகர்வது போல சின்ன அசைவாக தெரிந்தது. அடுத்த சில வினாடிகள் குரல் கேட்டது. பார்த்துட்டேன் டாக்டர். என்ன புத்தகம்? ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு. ஃபென்டாஸ்டிக் யாமினி. சரி, அந்த புத்தகத்தை எடுத்து வந்து என்கிட்ட கொடு பார்க்கலாம். சொல்லிவிட்டு இருட்டில் டாக்டர் ராகவேந்தர் நின்று இருக்க அடுத்த சில வினாடிகள் புத்தகம் அவருடைய கையில் திணிக்கப்பட்டது. யாமினி, என்னால் இதை நம்பவே முடியல. இதுதான் என்னோட பிரச்சனை டாக்டர். எனக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது நல்லதா கெட்டதா டாக்டர்? இது கொஞ்சம் அப்நார்மல் தான். இருந்தாலும் இது உன் உடம்போட பயாலஜிக்கல் கண்டிஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சில டெஸ்ட்டுகளை பண்ணி பார்க்கணும். இட் வில் டேக் சம் டேஸ். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் டாக்டர். என்ன? நீங்கள் எது மாதிரியான சோதனைகளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சனி ஞாயிறுகளில் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கிறது கஷ்டம் டாக்டர். நோ ப்ராப்ளம் யாமினி, அதே மாதிரி பண்ணிக்கலாம். வைர வரிகள். காய்களில் வெளி அழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பறவைகளில் வெளி அழகு மயில், உள்ளழகு குயில். பழங்களில் வெளி அழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. மனிதர்களுக்கு வெளி அழகு நாகரீகம், உள்ளழகு ஒழுக்கம். அத்தியாயம் 9. நேரம் நள்ளிரவு 1 மணியை கடந்து இருக்க லேசாக தூக்கத்தின் பிடியில் சிக்கியிருந்த புண்ணிய கோடி ஏதோ சத்தம் கேட்டு சட்டென்று விழித்து கொண்டார். அறைக்கு வெளியே பதட்டமாக காலடி சத்தங்கள். என்ன நடக்கிறது வெளியே? அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு மெலிதாக தட்டப்பட்டது. கூடவே போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசுவின் குரல். மிஸ்டர் புண்ணிய கோடி, டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. வேகமாக போய் திறந்தார். கமிஷனர் வியர்த்து போனவராக நின்றிருந்தார். பயம் கலந்த குரலோடு கேட்டார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நீங்கள் லிக்கர் கன்சியூம் பண்ணீங்களா? ஆமாம். ஏதாவது வித்தியாசமா, ஐ மீன் இன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லையே. அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட லிக்கரில் எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு. புண்ணிய கோடி முகம் மாறினார். என்ன கமிஷனர் சார், நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ விபரீதம் நடந்து இருக்கிற மாதிரி தெரியுது. விபரீதம் தான். உங்கள் ஆட்கள் மொத்த பேரும் ராத்திரி 8 மணிலிருந்து லிக்கர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தராக மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் இறந்துட்டாங்க. பாக்கி பேரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம். எப்படி சார் இது? புரியல. உங்களுக்கு வழக்கமாக லிக்கர் சப்ளை பண்ணுறது யாருன்னு தெரியுமா? பாண்டி பஜாரில் லோகன்னு ஒருத்தன். நம்பிக்கையான ஆளா? கடந்த 10 வருஷ காலமாக அவன்தான். அவன் நாகேந்திரனுக்கு விலை போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? உங்களையும் உங்களோட ஆட்களையும் தீர்த்து கட்டுறதுக்காக அந்த லோகு உங்களுக்கு சப்ளை பண்ணுற லிக்கர் ஐட்டங்களில் ஏதாவது விஷமருந்த கலந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். புண்ணிய கோடி வியர்த்தார். நானும் லிக்கர் சாப்பிட்ருக்கேனே. உங்களுக்கு மயக்க வர்ற மாதிரி, வாமிட் வர்ற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது. உடனடியாக நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் ஆட்களில் இது வரைக்கும் 8 பேர் இறந்துட்டாங்க. உணர்வு இழந்து மயங்கி உயிருக்கு போராடிட்டு இருந்த 18 பேரை போலீஸ் வேனில் போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோம். புண்ணிய கோடி அரண்டு போனவராக சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டார். வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வெளியே வந்தார்கள். ஒட்டுமொத்த பங்களாவும் பரபரப்பில் இருந்தது.
பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீசார் புண்ணியகோடி நாட்களை தூக்கி கொண்டு போய் வேன்களில் கடத்தி கொண்டிருந்தார்கள். டெப்டி கமிஷனர் செல்வராஜன் செல்போனும் கையுமாக ஓடி வந்தார். சார், என்ன செல்வராஜன்? சார், செத்தவங்களோட எண்ணிக்கை 12 தாண்டிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் முகுந்தன் இப்பதான் ஃபோன் பண்ணார். நாகேந்திரன் இப்படி குறுக்கு வழியில் பூந்து துவம்சம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க சாப்பிட்ற லிக்கர்லையும் கண்டிப்பா பாய்சன் கலந்துருக்கலாம். இட் மே பி ஸ்லோ பாய்சன். அது தன்னோட சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். செல்வராஜன் சார், நீங்க இவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் விபரீதத்துல போய் முடியலாம். நானும் உங்க பின்னாடியே வந்துடுறேன். கமிஷனர் திருநாவுக்கரசு சொல்ல, டெபுட்டி கமிஷனர் செல்வராஜன் புண்ணியகோடியை கூட்டிக் கொண்டு வாசலில் நின்றிருந்த அந்த பாதுகாப்பான போலீஸ் வேனுக்கு கூட்டிப் போனார். புண்ணியகோடி வேனில் ஏறி உட்கார்ந்த வினாடி அவருடைய செல்போன் முணுமுணுப்பாக கூப்பிட்டது. கை நடுங்க எடுத்து பார்த்தார். அது ஒரு புது எண். நாகேந்திரனாக இருக்கலாம். செல்போனை எடுத்து காதுக்கு ஒற்றினார். நினைத்தது போலவே மறுமுனையில் நாகேந்திரனின் சிரிப்பு கலந்த குரல். என்ன புண்ணியகோடி, இப்பவாவது இந்த நாகேந்திர உன்னை விட புத்திசாலிங்கிற உண்மை உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. உன்னோட கைத்தடிகள் ஒவ்வொருத்தனா பரலோகம் போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போனதும் உன்னோட பயணம் தொடரும். எந்த டாக்டராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. புண்ணியகோடி பதில் பேச முடியாமல் திகைத்து திணறி கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. டெபுட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வராஜன் கலவர முகத்தோடு கேட்டார். போன்ல யாரு சார்? நாகேந்திரன். என்ன சொல்றேன் சார்? என்னோட கைத்தடிகள் எல்லாரும் போய் சேர்ந்த பிறகு நானும் போய் சேர்ந்துடுவேனாம். சார், நம்ம சீக்கிரமா டாக்டர் கிட்ட போயிடலாம். நீங்க சாப்பிட்ட லிக்கர்ல விஷம் இருக்கா இல்லையான்னு அவர் உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுவார் என்று சொன்ன செல்வராஜன் வேன் டிரைவரை பார்த்து குரல் கொடுத்தார். நீலகண்டன், வண்டியை எடு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். வேன் நகர்ந்தது. அடுத்த சில வினாடிகளில் வேகம் பிடித்து ஒரு ஏவுகணையாக மாறியது. சரியாய் 10 நிமிடங்கள் ஹாஸ்டலுக்குள் கார் வந்து நின்றது. அடுத்த 2வது நிமிடம் டாக்டர் முகுந்தனுக்கு முன்பாய் டெபுட்டி கமிஷனர் செல்வராஜனும் புண்ணியகோடியும் உட்கார்ந்திருந்தார்கள். டாக்டர் கவலை அப்பிய முகத்தோடு சொன்னார். யாரையும் காப்பாற்ற முடியாத போல இருக்கு. அவங்க கன்சூம் பண்ண லிக்கர்ல மெத்தனால் அளவுக்கு அதிகமாக கலந்திருந்தது தான் இறப்புக்கு காரணம். செல்வராஜன் பதட்ட குரலில் குறுக்கிட்டார். அவங்கள விடுங்க டாக்டர், இவரும் லிக்கர் சாப்பிட்டிருக்கார். அதுல பாய்சன் கலந்திருக்கான்னு உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க. வாங்க பார்த்துடலாம். டாக்டர் முகுந்தன் புண்ணியகோடியை உள்ளே கூட்டி போய் சாய்வு படுக்கையில் படுக்க வைத்து டாக்ஸிகோலாஜிக் மானோமீட்டரின் உதவியால் ஒரு நிமிஷ நேரம் சோதித்து பார்த்துவிட்டு தனக்கு பக்கத்தில் இருந்த செல்வராஜனிடம் திரும்பினார். தரோவா செக் பண்ணிட்டேன். வாட் இஸ் த ரிப்போர்ட்? இவர் சாப்பிட்ட லிக்கர்ல 1 மில்லிகிராம் அளவுக்கு கூட பாய்சன் இல்லை. ஆர் யூ ஷூர் டாக்டர்? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒருத்தர் சாப்பிட்ட லிக்கர்ல எந்த அளவுக்கு பாய்சன் கலந்திருந்தா மரணம் ஏற்படும்? 100 பீகோகிராம்ல இருந்து 150 பீகோகிராம் வரை இருந்தா மரணம் வரும். டெபுட்டி போலீஸ் கமிஷனர் தன் கையில் மறைவாய் வைத்திருந்த ஒரு சிறிய கண்ணாடி குப்பியை எடுத்து டாக்டரிடம் நீட்டினார். இதுல 500 பீகோகிராம் அளவுக்கு டார்டாரிக் பாய்சன் இருக்கு. தேவையான அளவு எடுத்து புண்ணியகோடிக்கு போட்டு அவரை சீக்கிரமா அனுப்பி வைங்க. டாக்டர் முகுந்தன் சிரித்துக்கொண்டே, ஆஹா, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே வாங்கிக் கொள்ள புண்ணியகோடி திடுக்கிட்டு போனவராக சாய்வு படுக்கையிலிருந்து இளமை என்றார். இடது பக்க நெற்றியில் எதுவோ கடினமாக உறுத்தியது. பார்வையை திருப்பினார். போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு பார்வைக்கு கிடைத்தார். அவர் கையில் இருந்த பிஸ்டல் புண்ணியகோடியின் இடது பக்க நெற்றியை அழுத்தமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தது. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.